இன்றைக்கு புதிதாக வருகை தந்திருக்கிற மகளிர் அணியின் சார்பாக அவருடைய வேண்டுகோளுக்கிணங்க, அதுவும் தற்பொழுதுதான் மாமனார் பதவியை ஏற்றிருக்கக்கூடிய அருமை பெரியவர் எஸ் சி சுப்பராஜ் அவர்களுடைய வேண்டுகோளுக்கும் இணங்க ஒரு திரைப்பட பாடல் என்னவென்று நாம் இசையிலே கேட்போம். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோர் இடம் வேண்டும், அங்கே எனக்கோர் இடம் வேண்டும், அங்கே எனக்கோர் இடம் வேண்டும். எங்கே மனிதர் யாரும் இல்லையோ அங்கே எனக்கோர் இடம் வேண்டும், அங்கே எனக்கோர் இடம் வேண்டும். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோர் இடம் வேண்டும், அங்கே எனக்கோர் இடம் வேண்டும், அங்கே எனக்கோர் இடம் வேண்டும். எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது, எனது கைகள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது, எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது, எனது கைகள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது. என்ன நினைத்து என்னை படைத்தான் இறைவன் என்பவனே, கண்ணை படைத்து பெண்ணை படைத்த இறைவன் கொடியவனே, இறைவன் கொடியவன். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோர் இடம் வேண்டும், அங்கே ஓர் இடம் வேண்டும். பழைய பறவை போல ஒன்று பறந்து வந்ததே, புதிய பறவை எனது நெஞ்சை மறந்து போனதே. பழைய பறவை போல ஒன்று பறந்து வந்ததே, புதிய பறவை எனது நெஞ்சை மறந்து போனதே. என்னை கொஞ்சம் தூங்க வைத்தான் வணங்குவேன் தாயே, இன்று மட்டும் அமைதி தந்தால் உறங்குவேன் தாயே, உறங்குவேன் தாயே. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோர் இடம் வேண்டும், அங்கே எனக்கோர் இடம் வேண்டும், அங்கே எனக்கோர் இடம் வேண்டும். வழக்கம் போல் இந்த பாடலை பற்றி ஒரு அனெக்டோட் சொல்கிறேன். இந்த பாட்டு சிச்சுவேஷனை சொன்ன பிறகு அவருக்கு கண்ணதாசன் ஆரம்பிக்க முடியல, எந்த வரியை வச்சு ஆரம்பிக்கிறதுன்னு. இந்த சீனில் நான் நிம்மதி இல்லாமல் இருக்கேன்டா, அப்போ எங்கே நிம்மதின்னு தேடுறேன், அதை வச்சு எழுதுனா அதை வச்சு எழுதுனேன் பாடல் தான் எங்கே நிம்மதி. இது அவரை பற்றின ஒரு அனெக்டோட்ஸ். தேங்க்யூ. அண்ணா நகர் கோபுர பூங்காவில் வாரந்தோறும் நடைபெறும் இந்த இன்னிசை நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. நிழற்பட கலைஞர் மணி அவர்களுக்கும் மிக்க நன்றி. மற்றும் மகளிர் சார்ந்து வந்திருக்க சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.